அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்புறம் ஜெலன்ஸ்கி அவர்கள் போன்ல பேசி இந்திக்கிறாங்க. இனிஷியலா வந்து பண்ண ரொம்ப ஹைப்பா இருந்தது. விஷயமே சொல்லல, ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே, என்ன செய்தி ஏது என்னங்கிறது கேட்கறதுக்காக. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள், அப்புறம் ஜேர்டு குஷ்னர் அவர்கள் 3 பேருமே வந்து பார்த்தா அந்த கால்ல இருந்திருக்காங்க. ஸோ கால்ல வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் தள்ளி போயிருக்கு. ட்ரைலேட்டரல் மீட்டிங், அதாவது ரஷ்ய தரப்புல ஜெனீவால 27 பிப்ரவரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மீட்டிங் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த ட்ரைலேட்டரல் மீட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன், ரஷ்யா, அமெரிக்கா இந்த 3 நாடுகள் ஜெனீவால மீட் பண்றதுங்கிறது மார்ச் மாசத்துக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. மார்ச்சோட தொடக்கத்துல அப்படிங்கிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டான டேட் சொல்ல. ஸோ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தள்ளி போயிருக்கு. என்ன காரணம் ஏது ஏதாவது சொல்லுவாங்களா? எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்டலாம் வந்து பண்ணா பேசிக்கிறேன், என்ன நடக்க போகுது நாளைக்கு அப்படிங்கிறது பேசிக்கிறேன். ஆனா பைலேட்டரல் மீட்டிங் நாளைக்கு நடக்க போகுது. அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தைகள் நடக்க இருக்கு. அதுவும் ஜெனீவால வந்து பாத்தீங்கன்னா பேச போறாங்க. இது ஏன் இப்போ போன்ல பேசும்போதே பேசிக்கிறாம்ல, எதுக்கு ஜெனீவால உட்காந்து பேசணும் அப்படிங்கிற கேள்விகள் பலதும் ஒரு அனலிஸ்ட்குள்ள. இதெல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பட் ஆனா மெயினான விஷயம், இந்த போன்ல என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது இப்போ ஒத்தி வைக்கக்கூடிய இந்த மீட்டிங் அப்படிங்கிறது லீடர் லெவல் மீட்டிங்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது போலையும் பேசியிருக்கேன். ட்ரம்ப் அவர்களும் அதை சப்போர்ட் பண்ணிக்கிறாரு. இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை தேவை, இது போல பிரச்சனைகள் ரிசால்வ் பண்ணா தலைவர்கள் உட்கார்ந்து பேசணும், அப்பதான் சென்சிட்டிவான இஷ்யூ, காம்ப்ளெக்ஸான இஷ்யூலாம் வந்து பண்ணா முடிவுக்கு வரும், இந்த போரும் முடியும் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னதா உக்ரைனோட மீடியாக்கள் தரப்பு இது போல செய்திகள். சரி, ஓகே. இப்போ மெயினான கேள்விகள் இல்லையா, அதாவது உக்ரைன் ஏதோ செய்யணும், அதை செய்யாம இருக்கிற காரணத்தினால ரஷ்யா பேச்சுவார்த்தை ஒத்தி வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பின்பம். ஏன்னா என்ன போன மீட்டிங்ல என்ன நீங்க சொன்னீங்களோ அதை நீங்க இன்னும் முடிக்கல, அதை முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு பின்பம். ரெண்டாவது, ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து பண்ண 2 நாடுகள் பைலேட்டரல் மீட்டிங் தான். பட் ஆனா இது போர் அப்படிங்கிறதுனால வேற ஒரு நாடு இருக்கிறது சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால பொது தளத்துல உட்கார்ந்து பேசும்போது உக்ரைன் ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஜெனீவால உட்காந்து மீட்டிங் செய்ய போறாங்க. ஸோ அதுல என்ன நடந்திருக்கு, நீங்க என்ன கமிட் பண்ணீங்க, அது ஏன் நடக்கல அப்படிங்கிற விஷயங்கள் நாளைக்கு பேச்சுவார்த்தைகள்ல இருக்கும் அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இவங்க மீட்டிங் நடந்திருக்குது, எல்லாம் செய்யறாங்க. இதுல உக்ரைனோட மீடியாக்கள் இப்படி சொல்லுது. அப்ப மேற்கு மீடியாக்கள் ஏன்பா அதை இக்கு வச்சு அப்படின்னா, போன் வந்தது இல்லைங்க, அதுல மன்றாடி கதறி கேட்டிருக்கிறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட. எங்க சைட்ல நில்லுங்க, எங்களுக்கு ஆதரவா இருங்க ட்ரம்ப் அவர்களே அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா மன்றாடி கேட்டிருக்கிறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிற மேற்கு மீடியாக்கள். உக்ரைனிய மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் கொஞ்சம் பெருமையா இருக்கிற மாதிரி பேசினா, இப்படியாப்பா எழுதுவீங்க மேற்கு மீடியாக்கள் அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இன்சிஸ்ட் பண்ணிக்கிறாராம், இந்த சம்மருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணியே ஆகணும், அமைதி பேச்சுவார்த்தை. இந்த போர் முடிஞ்சாகணும், அதுவும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரத்துல இது முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல இது முடிக்கணும், மாசத்துக்குள்ள முடிக்கணும் உக்ரைன் அப்படிங்கிற போல ஒரு அழுத்தம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறாரா இந்த பிரச்சனை முடிஞ்சே தீரணும் அப்படிங்கிறது போல. ரெண்டாவது, கன்ஃபார்மும் பண்ணியிருக்காராம், செக்யூரிட்டி கேரண்டி, சிக்னிபிகண்டான செக்யூரிட்டி கேரண்டி உக்ரைனுக்கு நாங்க கொடுக்குறோம் ஒன்ஸ் இந்த பிரச்சனை முடிஞ்சுன்னா அப்படிங்கல ட்ரம்ப் அவர்கள் சொன்னதா மேற்கு மீடியாக்கள் வந்து பண்ணா சொல்லிக்கிறாங்க. உக்ரைனோட மீடியாக்கள் ஒன்றும் பெருசா எதுவும் சொல்லலை. அதுவும் அந்த ப்ளீடு அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய விஷயம். 4வது வருஷத்தோட ஃபுல் ஸ்கேல் ஆனிவர்சரி இந்த முடிஞ்சிருக்குது இல்லையா இந்த போர். இப்ப 5ஆம் வருஷம் தொடங்கி இருக்கு ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன். இதுல இது போல நடந்திருக்கு அப்படிங்கிற CNN மேற்கு மீடியாக்கள் தரப்புல வந்திருக்கு. அது மீடியாக்களை வந்து பண்ணா பேட்டி எடுத்திருப்பாங்க ஜெலன்ஸ்கி அவர்கள். ஸோ அந்த பேட்டியில தான் வந்து பண்ணா இப்படி மன்றாடி கேட்டுக்கிட்டாரு அப்படிங்கிறதோட வந்து பண்ணா சொல்றாங்க. என்னன்னா அமெரிக்கா டெமோக்ராட்டிக் நாடு இருக்கு இல்லையா, அவங்க கூட தான் நிக்கணும், அவங்களுக்கு ஆதரவா தான் இருக்கணும். ஆனா இப்போ நாங்க டெமோக்ராட்டிக் நாடான நாங்க ஒரு நபரை ஏத்து சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா புட்டின் அப்படிங்கிறது ஒரு பர்சன், ஒரு போருக்கான ஒரு நபர். புட்டின்னாலே அது ஒரு போர் தான். இது எல்லாமே அவரை பத்தினது தான், ஒற்றை நபரை சார்ந்தது தான். அந்த நாடே வந்து பாத்தீங்கன்னா பிரிசன்ல வாழுது, மக்களே ஜெயில இருக்காங்க, அந்த மாதிரியான சூழ்நிலை அது. அதனால ரியலா வந்து பாத்தீங்கன்னா புட்டின் அவங்களை ஸ்டாப் பண்ணணும், அமெரிக்கா வந்து ஸ்ட்ராங்கானவங்க, அவங்க இதை செய்யணும் எங்களோட சேர்ந்து அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் அவர் பேசிக்கிறாரு.
அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் போட்டிருக்காரா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல. புட்டின் அவர்களுக்கு எதிரா போதுமான அளவுக்கான அழுத்தம் ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் போடல அப்படிங்கிறது போல வந்து பண்ணா அவர் தப்பி பேசியிருந்தாரு. இது போல பல விஷயங்கள். இதுல என்ன ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னா, ரொம்ப நேரம் இதுல இன்டர்வியூ எல்லா விஷயத்தையும் உட்காந்து கேட்க முடியாது. பட் இருந்தாலும் மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரஷ்யா எங்களை ஆக்குப்பை பண்ண முடியல, அவங்க வின் பண்ண கிடையாது. இது எங்களோட வெற்றி. நாங்க டிஃபெண்ட் பண்ணிட்டோம். எங்களோட விடுதலைக்கு நாங்க டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம். எங்களோட பிளாகோட கலர் அவங்களால சேஞ்ச் பண்ண முடியல. எங்க மக்களோட மனசை அவங்களால சேஞ்ச் பண்ண முடியல. அதனால ரஷ்யாவே இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க, அவங்களோட மிஸ்டேக் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க, தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பண்ணா பேசிக்கிறாரு. என்ன சொல்றது அப்படிங்க தெரியல. பட் ஆனா களத்துல வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் ரஷ்யா தான் வந்து பார்த்தா முன்னேறிட்டு இருக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்குள்ள இருக்க ஒரு வெற்றி அப்படிங்கிறத கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்பவே பேச்சுவார்த்தை நடக்க முடியல. பட் இருந்தாலும் இப்ப வந்து பண்ண வெற்றியை கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுல என்னன்னா அமெரிக்கா அழுத்தங்கள் கொடுக்கறது பத்தல அப்படிங்கிறத சொன்னார் இல்லையா? அதனால ஒரு அழுத்தங்கள் கொடுத்துடலாம் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு அழுத்தங்கள் கொடுத்துக்கிறார். அதாவது ஒலைனா ஸ்டெஃபன்ஷியா, இவங்க யாருன்னா உக்ரைனுக்கான அம்பாசடரா அமெரிக்கால இருக்காங்க. அமெரிக்கா கூட பேசுறது பிடிக்கிறதுனா ஒரு ஆள் வேணும் இல்லையா? அதுக்காக அங்க இருப்பாங்களே அம்பாசடர். அவங்களுக்கு அமெரிக்க தரப்புல இருந்து ஒரு நோட்டீஸ் அமைச்சுக்கிறாங்க, வார்னிங் லெட்டர். ஏங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? எங்களோட அசட்ஸ் இருக்குங்க அந்த பகுதியில, நோவோசிர்ஸ்கி பகுதியில, ரஷ்யாவோட போர்ட் பக்கத்துல. அங்க யார கேட்டுங்க நீங்க அட்டாக் பண்ணீங்க? எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அங்க அதிகமா இருக்கு. கஜகஸ்தான் வழியா வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய விஷயங்கள் அங்க இருக்கு நிறையா. அதை யாரை கேட்டு நீங்க அடிச்சீங்க அப்படிங்கிறவங்கள வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்புல இருந்து நறுக்குன்னு கேட்டிருக்காங்க உக்ரைனுக்கு. இப்போ உக்ரைனால சில பகுதிகளை அட்டாக் பண்ண முடியல. ரஷ்யாவோட ஆயில வாங்கி இப்போ மேற்கு நாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார் ஜெலன்ஸ்கி அவர்கள். ஸோ அழுத்தங்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. பைடன் அவர்களோட காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. ஆனா பைடன் அவர்களோட காலகட்டத்துல ரஷ்யாவுக்கு இருந்தது, இப்ப ட்ரம்ப் அவர்களோட காலகட்டத்துல உக்ரைனுக்கு இருக்கு. கிராஸ் ரோட்ஸ் அப்படிங்கிறது போல பல நபர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இதுல இருந்து பில்டப் ஆக போகுது அப்படின்னு. ஆனா ஸ்லோவாக்கியா தரப்பு வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி எடுத்தது ஒன்றும் பத்தல போல தெரியுது. கூடுதலான மெஷர் எடுக்கிறதுக்கும் நாங்க ரெடியா இருக்கோம். அதாவது இந்த உக்ரைனு தொடர்ந்து பிளாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க ரஷ்யாவோட ஆயில் டெரிவரி தான். துருஸ்பா பைப்லைன்ல ராபர்ட் ஃபிகோ அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா ஸ்லோவாக்கியா. எங்களோட கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்கிறோம், ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இது போல இன்ட்ரெஸ்ட் இல்ல, இது போல சப்ளை பண்றதுக்கு முடியல அப்படின்னா எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா நாங்க அவங்களுக்கு பே பண்ணிருக்கிறோம், அதை எங்களுக்கு ரிசீவ் ஆகணும். நாங்க இழப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்க முடியும். இப்போ ஆல்ரெடி எமர்ஜென்சி எலக்ட்ரிக்கல் சப்ளைஸை ஹால்ட் பண்ணியாச்சு, டீசல் எக்ஸ்போர்ட்டையும் ஹால்ட் பண்ணியாச்சு, சஸ்பெண்ட் பண்ணியாச்சு உக்ரைனுக்கு. இதை மீறியும் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற மிரட்டல்கள் அங்க வந்துருச்சு. ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள் முதல்ல ப்ரிப்பேரே ஆயிட்டார். அதாவது உக்ரைனியன் த்ரெட் அப்படிங்கிறது நம்ம ஹங்கேரிக்கு இருக்குதுங்க. அதனால நம்மளோட எனர்ஜி சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் பாதுகாப்பா வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ அதனால ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் டிப்ளாய் பண்ணுங்க, எல்லா எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு டிப்ளாய் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஸ்லோவாக்கியாவும் ஹங்கேரியும் ஒரு கட்டத்துக்கு மேல போர் செஞ்சிருவாங்களா உக்ரைனுக்குள்ள அப்படிங்கிற கேள்விகள் வருது. சொல்லி பார்த்தோம், ஆயில கேட்டோம், முடியல. அதனால நாங்க போய் எங்க பகுதிகளை நாங்க மீட் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது போல உக்ரைன்ல இருக்கக்கூடிய சில பகுதிகளை இவங்க எடுத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஒடசா வரைக்கும் ரஷ்யா கேட்கறாங்க அப்படின்னா, ஒடசா வரைக்கும் வந்துட்டாங்கன்னா இங்க சக்கார்பட்டியாவோ ஹங்கேரி கேட்கறாங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணிடலாம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது. வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொன்னாரு, போர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது போல. ஆனா எஃபிவி ட்ரோன்கள், ஃபைபர் ஆப்டிக்ஸ் இருக்கக்கூடிய எஃபிவி ட்ரோன்கள், இந்த கேபிள் ட்ரோன்கள் சொல்லுவாங்கயா, எலக்ட்ரானிக் வார்ஃபேர்லாம் வச்சு சப்ரஸ் பண்ண முடியாது. இனிஷியலா இது போல ட்ரோன்கள் ப்ரிகாஷனரி ஸ்டெப்பா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து பண்ணா லேயரா இது போல ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன் தான் வரும். ஏன்னா அங்க எலக்ட்ரானிக் வார்ஃபேர்லாம் வந்து பார்த்தா ரொம்ப சேஃபா செக்யூர்டா வச்சிருப்பாங்க, வயர்லெஸ் ட்ரோன்கள் போகாது. ஸோ அதனால கம்யூனிகேஷன் டிவைசஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைசஸ்லாம் ஆண்டனா மாதிரி அங்கே இங்கே வச்சுருப்பாங்க, ஹைரைஸ் பில்டிங்லாம் வச்சிருப்பாங்க. தேடி தேடி வேட்டையாடுறதுக்கு இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிளை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல யூஸ் பண்ணுவாங்க எஃபிவி ட்ரோன்களை. அதுக்கடுத்து தான் வயர்லெஸ் ட்ரோன்கள்லாம் வரும். ஸோ இப்போ எஃபிவி ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்கிவ் பகுதிகளில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அட்வைசரோட செர்கி, இவர் வந்து ஃபிளாஷ்னு சொல்லுவாங்க, செர்கி பெர்ஷ்னோட்டிக் அவர்கள். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, மொதோ ரெக்கார்டு ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கை ரெக்கார்டு பண்ணியாச்சு. வடக்கு பகுதி கர்கிவோட வடக்கு பகுதிகளில் தாக்குதல் நடந்துருச்சு. சிட்டியோட
புறநகரங்களுக்குள்ள FPV ட்ரோன்கள் வந்துருச்சு, ரஷ்யாவோடது அப்படிங்கிறது போல ரெக்கார்ட் பண்றாங்க. ஸோ களத்துல மிக பெருமளவுல முன்னேற்றம். ஆல்ரெடி சுமியில பல பகுதிகளை புடிச்சிட்டு இருக்காங்க, புதுசா வந்து அப்படின்னு. இப்ப கர்கிவோட சிட்டிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சிட்டி வடக்கு பகுதிகளுக்குள்ள தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா. FPV ட்ரோன்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ போர்ல வந்து பாத்தீங்கன்னா மிக பெருமளவுல அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு இருக்கு. பட் இருந்தாலும் உக்ரைனோட அதிபர் வெற்றி அப்படிங்கிறது போல அவர் கிளைம் பண்றாரு. என்ன ஏதுங்க தெரியல. இருந்தாலும் களத்துல மட்டும்தான் இந்த அளவுக்கு அழுத்தமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, தினந்தோறும் தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்கு உக்ரைன்ல. குறைஞ்சது 14 நபர்களாவது காயமடைஞ்சிருக்கலாம் இந்த கர்கிவ் பகுதிகளில் நைட் நேரத்துல அட்டாக் பண்ணது அப்படிங்கிறது போல. நைட் இந்த சென்ஸ் 26 அதிகாலை உக்ரைனோட நேரப்படி வந்து பாத்தீங்கன்னா 25 நைட்டு. ஸோ இதுல மிக பெருமளவுல தாக்குதல் நடந்திருக்கு. கர்கிவ்ல மட்டுமே 14 நபர்கள் இன்ஜுரி ஆயிருக்கலாம். ஜாப்ரோசேஷியா குடியிருப்பு பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் பில்டிங்ஸ், பலமாடி கட்டடங்கள், அடுக்குமாடி கட்டடங்கள் இருக்கும் இல்லையா, அந்த பகுதிகளை அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஷாப்பிங் சென்டர்லாம் தீப்பிடிச்சிருந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள். கீவ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்டு ஸ்ட்ரைக், உக்ரைனோட கேபிட்டலான கீவ் ஒப்லாஸ்ட்ல மிசைல்கள் அப்புறம் ட்ரோன்களை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. கர்விராக் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா தீப்பிடிச்சிருந்திருக்கு. நைட் நேரங்கள் அட்டாக் பண்ணனால பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. பால்டோவா பகுதியில தொடர்ந்து தாக்குதல்கள், பல தாக்குதல்கள் ஒரு பகுதியில் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள். வீடியோ பதிவுகள்லாம் மக்கள் தரப்பு விட்டுட்டு இருக்காங்க, லோக்கல் சோர்ஸ் தரப்பு இருந்து. ஹெவியான அட்டாக்ஸும் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பின்னடைவு சந்திச்சிருக்கா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா பேச்சுவார்த்தை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ பைலேட்டரல் டாக்ஸ் தான் நடக்க போகுது அமெரிக்காவுக்கு உக்ரைனுக்கு நடுவுல. இதுக்கப்புறம் எப்படி இது லீடர் லெவல் மீட்டிங்கா மாறப்போகுது, ஏன்னா மாஸ்கோக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் போவாரா அப்படின்ற கேள்விகள். வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுவும் எஸ்கலேட் பண்ணாம பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவும் எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில உங்க சந்திக்க. வெரி ஸ்டே சேஃப். பை.